நமக்கு தெரிய வேண்டிய கேள்வி என்னவென்றால், இறைநேசர்கள் இல்லை என்கிறார்கள், இறைநேசர்கள் இருக்கிறார்கள் என்கிறார்கள். முதல்ல இறைநேசர்கள் யார் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அதை தெரிஞ்சால்தான் நம்மளால விளங்க முடியும். யார் இறைநேசர்கள்? இறைநேசர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே என்ன சொல்கிறார்கள்? எந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்தால் இறைநேசத்தை அடைய முடியும்? நாம் எல்லோரும் இறைநேசர்களாக ஆக முடியுமா? இல்ல இறைநேசர்கள் என்பது ஒரு வம்சாவளி அடிப்படையிலே வரக்கூடியதா என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். குர்ஆனிலே அல்லாஹ் பல விஷயங்களை சொல்லிக் கொண்டே வருகிற போது, ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார். நடத்தி கொண்டிருக்கிற போது பல்வேறு விஷயங்களை பேசிக்கொண்டே வருகிறார். ஒரு முக்கியமான பாடம் வருகிற போது மாணவர்களுக்கு சொல்வார், இந்த கவனிங்க, இது முக்கியமான பாடம், இது எக்ஸாமுக்கு வரும், இது ரொம்ப முக்கியமான பாடம் என்று அந்த இடத்துல ஒரு உணர்வை ஏற்படுத்தி விட்டு அந்த மேட்டரை சொல்லுவாங்க. அதே போன்று அல்லாஹ் குர்ஆனிலே பல விஷயங்களை பேசிக் கொண்டு வருகிற போது, அல்லாஹ் இறைநேசர்களை பற்றி பேசுகிற போது அல்லாஹ் அலா என்று வார்த்தையை பயன்படுத்துகிறான். அலா என்றால் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இறைநேசர்கள் யார் என்றால் அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, எதை நினைத்தும் கவலைப்பட மாட்டாங்க. நாளைக்கு என்ன செய்வோம் அவங்களுக்கு கவலைப்பட மாட்டாங்க. நாளைக்கு பணத்துக்கு என்ன செய்யறது அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இவன் இப்படி பண்ணா என்ன செய்யறது, எந்த பயமும் எந்த கவலையும் அவர்களுக்கு இருக்காது. அல்லாஹ் நாடியபடிதான் எல்லாம் நடக்கும் என்று அவர்கள் வாழ்வார்கள். பொதுவா வழிமாறுகளை குறித்து இந்த வசனத்தை சொல்றவங்க எல்லாருமே இந்த வசனத்தோட நிறுத்திடுறாங்க. இந்த வசனத்துடைய முழு பகுதியை சொல்றது இல்லை. ஏன்னா இந்த வசனத்துடைய தொடர்ச்சியில தான் அல்லாஹ் யார் இறைநேசர் என்று சொல்கின்றான். அவருடைய அடையாளம் என்ன செய்தால் இறைநேசத்தை அடைய முடியும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். இறைநேசர்கள் யார் என்றால் யார் சரியான முறையில் ஈமான் கொள்கிறார்கள். அல்லாஹ் மேல எப்படி ஈமான் கொள்ளணும், அவனுடைய நபியின் மீது எப்படி ஈமான் கொள்ளணும், குர்ஆனின் மீது எப்படி ஈமான் கொள்ளணும், மலக்குமார்கள் மீது எப்படி ஈமான் கொள்ளணும் என்று யார் யார் மேல் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்று கரெக்டா யார் ஈமான் கொண்டு வகானு யத்தகூன் தக்குவாவுடையவர்களாக வாழ்கிறார்களோ அவர்கள் தான் இறைநேசர் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்.